பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எத்தனையோ போராட்டங்கள் என் வாழ்க்கையில் வந்த போதிலும் கூட, நான் உடைந்து விடுவேன் என்று எண்ணி இருந்த போதிலும் கூட, ஆண்டவர் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் தந்து என்னை இதுவரைக்கும் வழிநடத்தி கொண்டு வந்த நல்ல தகப்பன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ போராட்டம், எத்தனையோ வியாகுலம், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பொல்லாங்குகள் நமக்கு விரோதமாக எழுப்பி வந்த போதிலும் கூட, அந்த போராட்டங்களை எல்லாம் மாற்றி, அந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி, அந்த பொல்லாங்குகளை எல்லாம் மாற்றி கர்த்தர் கூடவே இருந்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 91:10 இவ்வாறாக சொல்லுகிறது: பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது: பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கூடாரங்களில் வாதைகள் அணுகுவது இல்லை, உங்கள் கூடாரங்களில் பொல்லாப்புகள் வருவது இல்லை என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுக்கிறார். வாதைகளாகிய இருளின் ஆதிக்கங்கள், பொல்லாங்கனுடைய கிரியைகள் குடும்பங்களை விட்டு வெளியேறும்படியாய் ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஆண்டவர் நமக்காக எழும்பி பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அந்த இருளின் மந்தாரங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். குடும்பங்களை எழும்ப விடாதபடிக்கு குடும்பங்களை அமிழ்த்தி வைத்திருக்கக்கூடிய அந்த பொல்லாத வாதைகள் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த குடும்பங்களை தேவன் கட்டி எழுப்ப போகிறார். எந்தெந்த குடும்பங்களில் சத்ருவானவன் தலைவிரித்து கொண்டாடி கொண்டிருக்கிறானோ, எந்தெந்த குடும்பங்களில் சத்ருவானவன் பல வழிகளை சிதைத்து கொண்டிருக்கிறானோ, பிள்ளைகளுக்கு விரோதமாய், கணவனுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், வேலை விஷயத்துக்கு விரோதமாய், பிஸ்னஸுக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் பல பொல்லாத சக்திகள் எழும்பி வந்தாலும் ஆண்டவர் அதை முறியடிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி, என் தேவன் எனக்காக முன்னின்று யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறதுனால நான் எதை கண்டும் பயப்படுவது இல்லை, நான் எதை கண்டும் சோர்ந்து போவது இல்லை. எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வருகிற அந்த சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நீ தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து, ஆண்டவரே நீர் என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும், என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும், என் தொழிலை பாதுகாத்து கொள்ளும், என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தாரும், என்னுடைய ஊழியத்தை பாதுகாத்து கொள்ளும், என்னை கரம்பிடித்து நடத்து கொள்ளும் என்று எத்தனை பேர் கண்ணீர் வடித்தீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய பயத்தை மாற்றி, உன்னுடைய குடும்பத்தில் பொல்லாங்கனுடைய கிரியைகளை அகற்றி, வாதை உன் கூடாரத்தை அணுகா விடாதபடிக்கு நான் இரத்த கோட்டைக்குள் உன்னை முத்திரை செய்து உன்னுடைய வீட்டுக்கு கோட்டையும் அரணுமாய் நான் நிற்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் பார்த்து அவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். குடும்பங்களை ஆக்கிரமித்து சமாதானத்தை கெடுத்து சந்தோஷத்தை கெடுத்து பலவீனத்தை கொண்டு வந்து போடுகிற அந்தகார இருளின் மந்தாரங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று நல்ல ஒரு வாக்கு தத்தம் தந்தீங்க. ஆண்டவரே, எந்த பொல்லாப்பும் எங்களை அணுக விடாதபடிக்கு, எந்த வாதைகளும் எங்கள் குடும்பத்தை சேதப்படுத்த விடாதபடிக்கு தேவன் எங்கள் குடும்பத்தில் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் கரம் எங்கள் குடும்பத்தின் மேலே ஒளி வீசட்டும்.
நீதியின் சூரியன் எங்கள் குடும்பத்தின் மேலே தங்கி தாபரிக்கட்டும். இருளின் மந்தாரங்கள் எங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பொல்லாத கிரியைகள் எங்கள் குடும்பத்தின் எல்லைகளை விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த வாதைகளும் எங்கள் பிள்ளைகளையோ எங்களையோ தொடாதபடிக்கு தேவன் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் ஆண்டவரே நீர் கூடவே இருந்து அவர்களுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றி கொடுக்கும்படியாய் ஆண்டவரே அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியான நாட்களில் தேவன் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே, ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. வாதைகளை முறியடித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த பொல்லாங்கும் ஆண்டவரே உண்மையே தேடி ஓடுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினீங்க, இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.